அட பாவிங்களா! விளையாட சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்க தோணுது. கடிக்கிறது, உதைக்கிறது, அடிக்கிறது இந்த மாதிரி தான் டாஸ்க் ஃபுல்லாவே போய்க்கிட்டுருக்கு. வீட்டுக்கு போகும்போது கப்போட போவாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா ஹவுஸ்மேட்டும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா காய்ஸ், பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோ 3 வந்து இப்போ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவோட உள்கருத்து என்னன்னா, நாயாக மாறிய பவித்ரா. பவித்ரா என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா ஹவுஸ்மேட்டையும் போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். இது தான் அப்புறம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பவித்ரா வந்து ஜாக்லினோட காலை வந்து இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லினோட காலை பிடிச்சி வந்து பவித்ரா கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரி வந்து அங்கிட்டேருந்து கத்துறாங்க, பவித்ரா கடிக்கிறா கடிக்கிறா கடிக்கிறான்னு. ஆனால் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கு தான், ஆனால் ரொம்ப ஓவராக போயிட்டு இந்த மாதிரி காயப்படுற மாதிரி அடித்து பிடிச்சி இந்த மாதிரி விளையாட வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடில் வந்து ரோஸ்ட் வந்து உங்களுக்கு தான் வரும். அதில் வந்து மஞ்சரி சொல்லியிருக்காங்க, அன்சிதா வந்து மஞ்சரி மேலே உட்காந்து இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எபிசோடு பார்த்தா தான் தெரியும் இது என்ன மாதிரி விளையாடுறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்து 2 பேர் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராணு இன்னொன்று யாரோ போயிருக்காங்க. அது வந்து 2வது ப்ரோமோவில் காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்து யார் போக போகிறான்னு தெரியலை. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.